إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا في الآية الأخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في الآية الأخرى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும் குறிப்பாக நம் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் அன்னவர்களின் தோழர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவனுடைய ஆலயத்தில் அவனை தொழுது துதிப்பதற்காக ஒன்று குழுமிக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் நாம் ரமலானை சென்றடைய இருக்கிறோம். ரமலான் நம்மளை நோக்கி மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்திற்கு என்று நிறைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை எல்லாம் அடைவதற்கு, அந்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கென்று சில தர்பியத்துகளை ரமலான் நமக்கு தருமாம். அந்த பயிற்சிகளை நாம் மேற்கொண்டால் கண்டிப்பாக ரமலான் நமக்கு பயனுள்ளதாக அமையும். இல்லை வெறுமனமே கடந்த வருடங்களைப் போல ரமலானை நம்முடைய மனோ இச்சைகளுக்கும் ஊரினுடைய சுகபோகவாதிகளின் வழிகாட்டுதலுக்கும் ஏற்ப ரமலானை நாம் கழித்தோமானால் ரமலான் நம்மளை விட்டு போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையோ அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த பண்புகளோ இல்லாத நஷ்டவாளிகளாக நாம் ஆகிவிடுவோம். அதனால் ரமலான் என்ன பயிற்சி கொடுக்கும், அந்த பயிற்சியை அடைகிற வழிகள் என்ன என்பதை திருமறையிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பார்க்க இருக்கிறோம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இது குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஏக இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்பதற்காக என்ன அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டது எதற்காக என்றால், அதுல இறையச்சம் என்ற பயிற்சியை பெறுவதற்காகத்தான். இறையச்சம் என்பது ஒரு மனிதனிடத்தில்
இன்னியும் சொல்ல போனால் மூமின்களுடைய பண்புகளில் மிக ஆழமான பண்பு இறையச்சம். இறையச்சம் இல்லாதவருக்கு திருமறை குரானோ ஹதீஸுகளோ எந்த பயனும் அளிக்காது. ஏனென்றால் அவைகள் அனைத்தும் பயனளிக்க வேண்டுமானால் அல்லாஹுவை பற்றியான பயம் நம்மிடத்தில் இருந்தால்தான் அது நமக்கு பயன் தரும். இல்லை என்றால் வெறுமனமே ஏனைய சப்தங்களை போன்ற ஒரு சப்தங்களாக, ஏனைய நூல்களை போன்ற ஒரு நூல்களாக குரானும் ஹதீஸும் நம்மளை விட்டு போய்விடும். அதனால இறையச்சத்தை உள்வாங்குவதற்காகத்தான் நோன்பே கடமை. அந்த நோன்புல இறையச்சம் என்றால் என்ன? இறையச்சம் என்பது அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளை செய்வதற்கும் அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை தடுத்து கொள்வதற்கு பெயர் தான் இறையச்சம். இறையச்சம்ன்றோன்னா எனி டைம் அல்லாஹ் அப்படியே பயந்து நடுங்கி அல்லாஹுவை அல்லாவை பார்த்து மிரண்டுகிட்டே இருக்கிறதுக்கு பேர் இறையச்சம் இல்லை. அப்படி சில பேர் நினைக்கிறாங்க பயம் வரணும், பயம் நடுங்கணும் அப்படின்னு. அதெல்லாம் எப்பொழுது என்பது அது ஒரு சின்ன பார்ட், சின்ன பகுதி. ஆனால் இறையச்சம் என்பதற்கு மிக முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம், நான் இதா அமர்த்துக்கும் அம்ரன், உங்களுக்கு ஒரு கட்டளையை நான் இட்டிருந்தால் ஃபஅமலு மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவு அதை ஃபாலோ பண்ணி செல்லுங்கள். அல்லாஹ் ஒன்றை நமக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அது நம்ம எடுத்துக்கொண்டு நடப்பது. இன்னொன்று வைதா நஹைத்துக்கும் அம்ரன், ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தால் ஃபஜ்தனிபு குல்லஹு, அதுல இயன்ற அளவு விட்டு விடுங்கள் என்று சொல்லல மார்க்கம். ஃபாலோ பண்ணுவதற்கு எப்படி சொல்லுது? இயன்ற அளவு செய்யுங்க. நின்றுட்டு தொழ முடியுமா தொழுங்க, இல்லையா முடியல உட்காந்துட்டு தொழுங்க, உட்கார முடியல நின்றுட்டு படுத்துக்கிட்டு தொழுங்க, சமைக்கிற மட்டும் போதும். எல்லாத்துலேயுமே உங்களால் இயன்ற அளவு என்று ஆகுமாக்கப்பட்டவைகளில் ஹலாலான விஷயங்களில் சொல்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமுக்கு சொல்லுகிற போது வைதா நஹைத்துக்கும் அம்ரன், ஒரு காரியத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தால் ஃபஜ்தனிபு குல்லஹு, அதுல முழுமையாக விலகி கொள்ளுங்க. அதுல போய் எனக்கு முடியல என்ற எந்த நம்முடைய சுய விருப்பத்துக்கோ நம்முடைய இயலாமைகளுக்கோ நம்முடைய சக்திக்கோ எதையும் ரசூலா விடல. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதுல நீங்க சாக்கு போக்கு சொல்லி வளைவு நெளிவு சுழிவு பார்த்து அதுக்குள்ள போய் மூக்க நுழைக்காதீங்க, முழுமையா தவிர்த்து ஓடிடுங்க. ஏனென்றால் அதுதான் இறையச்சம், அங்குதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு. இது அல்லாஹ் ரமலான்ல எப்படி பயிற்சி ஆக்குறான்? நோம்பின் மூலமா. அல்லாஹ் ஹலால் ஆக்கியதையே சில நாட்களுக்கு மட்டும் ஹராம் ஆக்கிறான். சில நாட்களுக்கு மட்டும். ரமலான் மாதத்துல என்ன நமக்கு தடை? 24 ஹவர்ஸும் எல்லாமே தடையா? என்ன? 3 விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியவைகள். அந்த 3ஐயும் ரமலான்ல மட்டும் செய்யாதீங்க. என்ன? பகல்ல நம்ம சாப்பிடுவது நமக்கு ஹலால். ஹலாலான காலை உணவு நமக்கு ஹராமா? மதிய உணவு நமக்கு ஹராமா? இல்ல. இந்த 2 வேளை உணவை நிப்பாட்டுங்க, அதுதான் ஹராம். உணவு உண்பதற்கு ஹராம். எப்ப? பகல் 24 மணி நேரம் இல்ல, காலையில ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுல இருந்து மகரிப் பாங்கு வரைக்கும் உங்களுக்கு நாம் ஏற்கனவே 11 மாசத்தில் ஹலாலாக்கப்பட்டிருந்த உணவை இப்பொழுது தடை செய்கிறேன். தடை செஞ்சுட்டான். அந்த பயிற்சியை கொடுக்குதா? அந்த பயிற்சி கொடுக்குதான்னு அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த பயிற்சி கொடுக்குறான். அதே போல தண்ணிய ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஃபஜ்ருடைய பாங்குல இருந்து மகரிபுடைய பாங்கு வரைக்கும் தண்ணி உங்களுக்கு, தண்ணியும் தண்ணி சார்ந்தவைகளும் உங்களுக்கு ஹராம். அவைகளை குடிக்காதீங்க. இது ஏனைய எல்லா காலங்களிலும் ஹலால். அதே போல நைட்ல ஹலால். ஆனால் இது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயிற்சி பெறுங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான், தொடாம இருங்க. அந்த ஹராம ஃபாலோ பண்ணுகிறோம். அடுத்து 3வது என்ன தடை? ஃபஜ்ருடைய பாங்குல இருந்து மகரிபுடைய பாங்கு வரைக்கும் நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்க மனைவியே நமக்கு ஹராம்.
நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அவங்களோடு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆசைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். ஆனா ரமலான்ல ஃபஜ்ர் பாங்கு சொல்லியாச்சா, ஒதுங்கிரு. மகரிபு பாங்கு வரைக்கும் ஒதுங்கியரு, தொடராத. இந்த 3 பயிற்சியை கொடுக்குறான். கொடுத்தா அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் அது ரஹ்மத்துடைய மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம், நரகத்தினுடைய வாயில்கள் அழைக்கப்பட்டிருக்கிற மாதம், சொர்க்கத்தின் வாயில்கள் திறந்து வாவாண்டு அழைக்கிற மாதம். அதனால அந்த மாதத்தினுடைய அந்த பரக்கத்து நம்மளை என்ன செய்யுதுன்னா, அல்லாஹ் ஹலால் ஹராமாக்கித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக உணவை தனிமையில் இருந்தாலும் தூக்கி தொடக்கூட மாட்டோம். இந்த உணர்வு வருது, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம் செய்வதை முழுமையாக பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வெல்லாம் இப்படி மேலோங்கி உணவு இருக்கிறது. அந்த உணவை என்னதான் மனமிக்க உணவாக, மனம் விரும்பிய உணவாக இருந்தால் கூட நெருங்க கூட மாட்டுகிறோம். எந்த அளவுக்கு என்றால், பச்சை ஒரு விஷத்தை கொண்டு வந்து வாயில திணித்தால் எப்படி வெறுக்கிறோமோ அது போல ஒரு வெறுப்புணர்வு வருது. ஆனா மற்ற நேரத்துல அந்த உணவை விட்டா ஒரு கை பார்க்கிறவர் தான் நம்ம. ஆனா விஷத்தை போன்று நமக்கு வெறுக்கிற ஒரு உணர்வு எங்க இருந்து வருதுன்னா, அல்லாஹ் ஹராம் ஆகிட்டான். இதே போலதான் தண்ணி. அது அந்த தாங்க நேரங்கள்ல பாருங்க, காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால குடிச்ச தண்ணி கொஞ்சம் தூங்கி நிற்கிறவங்களுக்கு அது அதை பத்தி தெரியாது. கொஞ்சம் நார்மலா வாழ்றவர்களுக்கு ஒரு 3 மணி 4 மணியை எட்டுகிற போதெல்லாம் ஒரு தாகம் வரும் பாருங்க. உடல்ல இருக்கக்கூடிய நீரெல்லாம் அப்படியே வற்றி நாக்கெல்லாம் வறண்டு தண்ணியை பார்த்தாலே ஆசை வரும். அந்த சமயத்துலதான் நம்முடைய பள்ளிவாசல்ல சரி, நம்ம வீட்டிலேயே நல்ல குழு ஐஸ் கட்டியை போட்டு ஜூஸை கலக்கி அப்படி முன்ன வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு இழுக்கும். ஆனா அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறானே என்ற ஒரு உணர்வு தொடமாட்டுகிறோம். அதே மாதிரிதான் இச்சைகள் வந்தால் இந்த பயிற்சிக்கு ஒண்ணு அல்லாஹ் ஹராம் ஆக்கிறான் என்ற ஒரே விஷயம்தான் நம்மளை அந்த மாதம் முழுவதும் பயிற்சி கொடுக்கிறது. அதுல இன்னொரு தத்துவமும் இருக்கிறது. என்ன என்றால், ஒரேதா தடை செஞ்சிருந்தான்னு வைங்க, மீறுவா மனுஷன். அதனால குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் ஹராம். உலகத்துல நம்ம வாழுகிற நமக்கு ஹராமாக்கப்பட்ட எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான். இந்த உலகத்துல வாழுகிற போது மட்டும்தான் நமக்கு ஹராம். மது ஹராம் எது வரைக்கும்? இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அதே போல எதெல்லாம் அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அவைகள் அனைத்தும், நான் ஒரு மனைவி தான் 4 5 6 10 வேணுமா, ஆசை இருக்கா, இங்க ஹராம் உனக்கு தடை செஞ்சிருக்கிறேன். எது வரைக்கும்? உயிரை பிரிகிற வரைக்கும் தான். சொர்க்கத்துல அது உனக்கு கணக்கே கிடையாது. ஹூருலியின் பெண்களை வச்சு அல்லாஹ் ஆசை ஊட்டுகிறான், உனக்கு இருக்குவா அப்படிங்கிறான். அந்த மாதிரியான இந்த ஹராம் என்பது ரமலான் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்ற பாடத்தை நாம் உள்வாங்க வேண்டும். அதற்கு பயிற்சி பெறுகிறோம். இன்னொன்று, அது நிரந்தரம் அல்ல, அவைகள் தற்காலிகமானவை. அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அந்த தடையை நீக்கிக் கொள்கிறான், அதை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறான் என்ற இந்த பாடத்தை எடுப்பதுதான் ரமலானுடைய முக்கிய நோக்கமே. இந்த நோக்கத்துல நாம ரமலான்ல உணவு கட்டுப்பாடோடு இருக்கிற அந்த பயிற்சியை உணவோடு முடித்துக் கொள்கிறோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல ஹராமான உணவை தொடுறதுக்கு பயப்படுகிறோம். பன்னிக்கறியையோ ரத்தத்தையோ அல்லது அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை சாப்பிடுவதற்கோ எத்தனிக்க மாட்டுகிறோம். இந்த பயிற்சி நமக்கு வேலை செய்கிறது. அதே போல ரமலான்ல தண்ணி நமக்கு ஹராமாக்கிய போல ஹராமான தண்ணி என்று சிலது அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹராமானவைகளை அவைகளை குடிநீராகவோ அல்லது வேறு ஆசைகளுக்கோ பயன்படுத்துவதற்கு நாம் பயப்படுகிறோம், ஒதுங்குகிறோம் மற்ற காலங்களிலும். அதே மாதிரிதான் ஓரளவு பெண்கள் விஷயத்தில் இந்த ரமலான் நமக்கு பெரிய பாடத்தை கொடுத்திருக்கிறது. அந்த பாடம்
ஹராமான விஷயங்கள் பெண்களில் ஈடுபடாமல் 100க்கு ஒரு 50, 60, 70% முஸ்லிம்கள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த ரமலானுடைய பாடம் தான். மற்றதெல்லாம் தட்டிக்கிட்டு போகுது. உலகத்தில் ஷைத்தான் எல்லாம் மூழ்கடிச்சிருக்கிறான். ஆனா முஸ்லிம்களுக்குள்ள அந்த அளவுக்கு வேரூண்ட முடியாமல் தவிக்குவதற்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இவனை கூப்பிட்டு உன் மனைவியை உனக்கு ஹராம், அந்நிய பெண்ணை எப்படி உனக்கு ஹலாலாவா என்ற பாடத்தை கொடுக்கிற போது அப்படியே தடுமாறி அங்கிட்டு போனா கூட போடுகின்றான், அல்லாஹ் காப்பாத்திருந்து. ஏன் இந்த பாடத்தை வருஷம் அல்லாஹ் பயிற்சியாக கொடுக்கிறது. இந்த பாடத்தின் மூலமாக நம் சமூகம் பாதுகாப்பு பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பெரிய பாதுகாப்பு பெற்றிருக்கிறது. எங்க உலக நாடுகளுக்கு முழுவதும் எங்கெல்லாம் இஸ்லாம் தலை தோங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் இந்த 3 பெரும் பாவங்களும் பெரும்பாலும் குறைவாக நடப்பதற்கு காரணமே இந்த ரமலான் என்ற மகத்துவமிக்க மாதம் நம்மிடத்தில் வந்து தட்டிவிட்டு போகிறது. இந்த பயிற்சி இதோட நிப்பாட்டிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயிற்சியை நீட்டி சொல்கிறார்கள். அதுல 2வது பயிற்சியாக மிக முக்கியமான பயிற்சி ரமலான் மாதத்துக்கு நம்ம இந்த ரமலானில் தொழுகையை, 5 வேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறவர்கள் கூட ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால காணாம போயிடாங்க. ஏன்? அது பயிற்சி இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னிதினமும் ஒவ்வொரு நாளும் 5 வேளை என்னோடு உறவாட வாருங்கள், என்னிடத்தில் தேவை இருந்தால் கேட்க வாருங்கள் என்று கடமையாக்கி, அந்த கடமையான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு ஆண்கள் தொழுக வேண்டும் என்ற வழிமுறையை காட்டி, அந்த வழிமுறையை எந்த நிலையிலும் விடாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் விடல. 5 வேளை தொழுகைய இந்த உம்மா ஏன் இவ்வளவு கட்டியா நீ நிக்க தெரியுமா? இந்த உம்மாவுக்கு வருகிற மாதிரி ஆபத்து வேறு எந்த சமுதாயத்தை நோக்கி வந்தாலும் அந்த சமுதாயம் இருக்க இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும். அவ்வளவு எதிர்ப்புகளையும் எதிர்நீச்சல் போட்டு போவதற்கு அடிப்படை காரணமே தொழுகை, அது ஜமாத்து தொழுகை. அங்கங்க பள்ளிவாசலை கட்டி ஏன் முஸ்லிம்கள் ஒன்றாக தொழுகிறார்கள்? அது ஒரு பெரிய பாடம். ஆனா கடமையாக்கினான். போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா தொழவிடல. எதிரிகள் அம்பு எய்து கொண்டிருக்கிறார்கள், நிக்கவே இல்லை போர். எங்கேயாவது போர் நின்று போருக்குல லுகர் அசரு போர் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை விடப்படல. ஜமாத்து தொழுகைய 3 விதமா 5 விதமா காட்டி இருக்கிறார்கள். இதுல தனித்தனியா தொழுதுட்டு ஓடுங்கல்ல, 5 விதமான மாடல்ல ஜமாத்தா தொழுங்க, பிரிஞ்சு தொழாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதுல உச்சபட்சமாக நன்மையை சொன்னார்கள். ஒரு மனிதர் ஜமாத்தில் கலந்து கொள்வதும் ஜமாத்தில் அல்லாமல் வீட்டில் அவர் தொழுவதற்குரிய வேறுபாடு என்னென்றா, 27 மடங்கு அவருக்கு நன்மையை அல்லாஹ் வாரி வழங்குகிறேன், பள்ளிவாசலுக்கு வாங்க என்கிறான். அதோடு மட்டுமா சொல்கிறான், அவர் ஒழு செய்துவிட்டு அந்த ஒழுவை அழகான முறையில் செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவத்தை நான் அழிக்கிறேன், ஒரு நன்மையை எழுதுகிறேன். இதுக்கு நவீன கால இமாம்கள் சொல்லுகிறார்கள், ரசூலா காலத்தில் நடந்து வந்தாங்க, அவங்க அப்ப நடந்து வந்தவரை சிறந்ததான்னு கேட்ட உடனே இல்ல ரசூலா காலத்திலே இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, நடந்து வருவதற்கு தான் இவ்வளவு நன்மைன்னா. சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க ஒட்டகத்துல வர்றபோது, நாங்க கோவேரி கழுதையில ஏறி வர்றபோது, குதிரையில வரபோது என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவைகள் வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் தான், ஏன் அவைகள் அந்த சமயத்தில் போடுகிற சாணத்துக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது. சொல்லிட்டே சொல்லுகிறார்கள், அந்த காலத்து வாகனம் அவைகள், ஆனால் இந்த காலத்து வாகனம் பைக்கு. நீங்க பைக்கில் ஊத்துகிற பெட்ரோல்ல மறுமையில பெரிய நன்மையை கொண்டு வரப்போகிற சில துளி பெட்ரோல்கள், தொழுகைக்காக நீங்க பைக் எடுத்து முறுக்குல வெளியாகிறதே புகை, அவைகளுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகிறான். எவ்வளவு நன்மையை ஊட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க பள்ளிவாசலுக்கு இந்த பயிற்சி எடுங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல அது சொல்லிட்டு சொல்லுகிறார்கள், அவர் தொழுகைக்கு உட்கார்ந்து
அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு என்று அல்லது முன் சுன்னத்தாக ரசூல் ஆக்கிய அந்த தொழுகை தொழுது விட்டு அவர் உட்கார்கிற போதெல்லாம் லம் தஸிலில் மலாயிகத்து துஸல்லி அலைஹி மா தாம ஃபி முஸல்லா, அவர் ஜமாத்து தொழுகையை முடித்துவிட்டு முசல்லாவில் அந்த தொழுத இடத்திலேயே அவர் உட்கார்ந்திருக்கிற நேரமெல்லாம் மலாயிகத்துமார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, இறைவா இவருக்கு அருள் புரி. ஓ அல்லாஹும்ம ரஹம், அல்லாஹ் இவருக்கு இரக்கம் காட்டு. யாருடைய துவா? மலாயிக்கத்துமார்களுடைய துவா. ரமலானே இந்த என்ன என்ன நடக்கிறது? சகர் தொழுவது, சகர் சாப்பிடுறோம் என்ற பெயரால் ஃபஜ்ர் தொழுகையே கூட அந்த அப்பதான் சுருக்கப்படுது. மற்ற காலங்களில் ஃபஜ்ர் தொழுகை கொஞ்சம் நீங்கும். ஆனா இப்போ ரமலான்ல எல்லாம் சாப்பிட்டு உணவு தொண்டக்குழியில இருக்கிறது, நிக்க முடியல, சட்டுன்னு முடிங்க. நம்மளும் வேற வழி இல்லை, சட்டுன்னு முடிச்சுட்டு பேசாம போய் போகணும். அப்ப படுக்கிறது தான். அப்புறம் சகருக்கு எப்ப இஃப்தாருக்கு எப்ப எந்திக்கணுமோ அப்பதான். இதுக்கு சொல்லுகிறார்கள், சகரை கொஞ்சம் முன்கூட்டியே அல்லது பின்னரிச்சு ரொம்ப கடைசி சமயத்தில் அளவோடு சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவை, சஹருடைய உணவை ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த உம்மத் ஹைரில் இருந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டை செய்து கொண்டிருக்கிற, ஒன்று சஹரை பிற்படுத்துகிற வரைக்கும், இஃப்தாரை முற்படுத்துகிற வரைக்கும். ரசூலுல்லாஹி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. சஹரை பிற்படுத்தணும். சஹர் என்பது ஃபஜ்ருக்கு முன்னால, முற்படுத்துங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பிற்படுத்துங்க, பின்னாடி வாங்க கொஞ்சம். நம்மளுக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அநியாயத்துக்கு அப்பதான் என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. எது 20-30 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ரசூல்ல அனுமதிச்ச டயத்துல நம்மால முடிச்சிருங்க, ரசூல்ல அனுமதிச்சிட்டாங்க நீங்க முடிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு அப்படித்தானே இருக்கு. ரசூலா சொன்னாங்க பிற்படுத்துங்கன்றாங்க. இங்க பள்ளியாசமைக்கு நமக்கு சொல்லுது, இதோடு சஹர் நேரம் முடிந்து விட்டது, முடியுங்கள். ரசூல்லா அனுமதிக்கிறார்கள், நீங்க முடிச்சிருங்க. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? ரசூலா பிற்படுத்த, ஏன் அப்படி பிற்படுத்தி நீங்க அளவோடு சாப்பிட்டு வரும்போது ஃபஜ்ரை விட்டுறாதீங்க. ஃபஜ்ர் இமாம் ஜமாத்தோடு தொழுங்க, அது ரொம்ப முக்கியமான தொழுகை. ஃபஜ்ருடைய முன்சன்னத்துக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆயிஷாவே இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட உனக்கு சிறந்தது எது? ஃபஜ்ர் தொழுகை முன்சுன்னத்துக்கு. அப்ப ஃபஜ்ருக்கு அதை பிற்படுத்துங்க. அப்புறம் நோன்பு திறக்கிற பேர்ல உக்காந்துட்டு நீங்க பாட்டுக்கு மகரிப்பை தள்ளி போட்டுறாதீங்க. நோன்பை திறந்து பிற்படுது நோன்புக்கு அப்படி ஆவல் கொள்ளுங்க, அதை முற்படுத்துங்க. எவ்வளவு சீக்கிரமாக நீங்க நோன்பை திறந்து மகரிப்புக்கு போயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுத்த வழிமுறையை நாம நேரம் மாத்தி வச்சிருக்கிறோம். ஆள் நல்ல மூக்கு முட்டை தின்ட்டு 20 நிமிஷம் முடிச்சிட்டு இருந்தா ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துல முழிக்க முடியல, தூக்க சொக்குது, கை காலெல்லாம் வெடவெடன்றது, எப்படா சாயலாம் இருக்கு. அப்ப போய் 20 நிமிஷத்துக்கு முன்னாலே முடிச்சிருக்கன்னா யார் முடிச்சுட்டு இருப்பா? நம்ம ஆள் அப்படியே சாயிறதா அல்லது சாயணும்னு நினைக்காமே ஃபஜ்ருக்கு போலான்னு உட்காந்துட்டு இருக்கும் போதே கண்ணு காது எல்லாம் தூக்கிட்டு கொண்டு போயிருது. எங்க அசருக்கு அல்லது இஃப்தாருக்கு தான் விடும். அதனால அல்லாஹ்வுக்காக இந்த பயிற்சியை கொண்டு வாருங்கள். கடைசியா சஹர் வைங்க, முற்படுத்துங்க இஃப்தாரை. இந்த பயிற்சி அதோட 5 வேளை தொழுகையை இவ்வளவு நன்மைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். அவைகளை முற்படுத்தி நம்முடைய தொழுகையை சீர்படுத்துவோம். சீர்படுத்துகிற நேரத்தில் அல்லாஹ் தடுத்த தொழுகை, இந்த கடமையான தொழுகை விடுவதை அல்லாஹ்வும் ரசூலும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே எச்சரிக்கிறான், ரசூலுல்லாஹ்வும் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடமையான தொழுகை விடுவதை விட்டும் நம்மளை நாம் பாதுகாப்போம். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் தொழுகையை விடுவதை. ஹராமாக்கி இருக்கிறது 10 வயதுக்கு மேல் அல்லது பாலிகானதுக்கு மேல் ஆணும் பெண்ணும் தொழுகையை விடுவதற்கு 2 நிலைதான் இருக்கணும். ஒன்று, அவர்கள் ஹோமாவில் இருக்கணும், பைத்தியகாரர்களாக இருக்கணும். இவர்களுக்கு பெண்களுக்கு வேறு விதிவிலக்கு.
வேறு தொழுகை விடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. சமிக்கையாவது செய்கின்றாங்க. சுயநினைவை இழக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். ஃபர்லை அதை உணர்ந்து ஃபர்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்லுக்கு பயிற்சி எடுப்போம். எல்லா வேலையும் தூக்கி போட்டு ஓடி வருவோம். அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் அந்த நேரத்தில் என்னைய அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வாருங்கள். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்ந்து செய்யப்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய்ய பஅத ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அடுத்து ரமலானுடைய பயிற்சியாக ஐம்புலன்களுக்கும் பயிற்சி இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஐம்புலன்கள் என்றால் பார்வை, கேட்பது, நாக்கு, மூக்கு, தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்கள் என்று சொல்வார்கள். இந்த ஐந்தையும் பயிற்சி ரமலான் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதுவும் நோன்பு கொடுக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்யாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம். ஃபலா யர்ஃபுஸ், அவர் கெட்ட வார்த்தையோ வீணானதையோ பேச வேண்டாம். வலா யஜ்ஹல், மடமையான செயல்களை செய்ய வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்டே போட்டுறாங்க, நோன்பு கேடயம்னு நினைங்க. எப்படி எதிரிகளிலிருந்து வருகிற வாள்களையும் ஈட்டிகளையும் அம்புகளையும் கேடையும் நம்மளுக்கு பாதுகாப்பாரனாக நின்று தடுக்குமோ, அதுபோல கெட்ட பேச்சுகளை பேசுவதை விட்டு தடுக்கிற கேடயமாக நாக்கை ஆக்குங்கள். ஒருவேளை உங்களிடத்துல யாராவது சண்டைக்கு வந்தால், உங்களை திட்டினால், அப்போ போய் என்னையே நீ திட்டுவியா என்று சண்டைக்கு போகாதீங்க. இன்னி சொல்லுங்கள், இன்னி சாய், நான் நோம்பாளி என்று சொல்லுங்கள். அவர்கள் சண்டைக்கு போகாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது புகாரில். அடுத்து இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், மனிதர்கள் மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி, யார் நோன்பு வைத்து கொண்டு பொய்யான பேச்சுக்களை விடாமல் அதை மூலம் அமல் செய்வதை விட்டு விடாதவில்லையோ, அவர் ஃபலா ஹாஜத லில்லாஹ் அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் உணவையும் குடிபானத்தையும் விட்டு விடுவது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ நோன்பு வச்சாலும் வைக்கலாட்டி அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுதான், ஒரே நிலைமை. ஏன் பொய்ய விடுங்கன்றான் அல்லாஹ், பயிற்சி கொடுக்குறான் பாருங்க. நாக்குக்கு கெட்டு புறம் பேசுவது, கோல் சொல்வது, அந்நிய பெண்களை பற்றியோ அந்நிய ஆண்களை பற்றியோ எதை பற்றி பேசாமல் நாக்கை கட்டி போட்டு கொள்வது, இது நோன்புல ரொம்ப முக்கியமான பயிற்சியா இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, ரமலான் மாசத்துல விடிய விடிய இனத்தைத்தான் பேசுகிறார்களோ அல்லாஹ் தான் காப்பாற்று. இந்த நாக்குகள்லாம் நாளைக்கு மறுமையில என்னதான் பதில் சொல்ல போகுது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் விடிய விடிய அது அந்த இரவுகள்ல ரசூல் சொன்னாங்க, அந்த நாக்குகளை அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்வதிலையும், அல்லாஹ்வை தக்பீர் செய்வதிலையும், அல்லாஹ்வை தஹ்மீது செய்வதிலும், அல்லாஹ்வை தஹ்லீல் செய்வதிலையும், குர்ஆனை ஓதுவதிலும் நனையுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலதான் அதை ஈரப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆனை ஓதி முடித்தார்கள். 1க்கு 2 தடவை ஓதி முடித்தார்கள் கடைசி வருஷத்துல. அந்த அளவு குர்ஆனோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்குல. அதே போல பார்வைகள், இப்படி எல்லாமே பார்வைகளை பற்றி சொல்லுகிற போது நன்றாக புரிந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யஅலமு ஹாயினத்துல் அயின், கண்கள் செய்கிற சாடைகளை கூட அல்லாஹ் அறிவான். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்க சொல்றாங்க, கண் என்ன சாட் செய்யுண்டா, பார்த்து கொண்டே பார்க்காமல் இருப்பதை போல காட்டுவது, பார்க்காமலே பார்ப்பதை போல காட்டிக்கொள்வது. என்ன உள்ள வேற எங்கேயே இருக்கும், அப்படிங்களாங்க அப்படின்னு ஆக்ஷன் மட்டும் கொடுக்கறது. ஆனா இவர் கண்ணுடைய நிலைமையெல்லாம் வேற எங்கேயே இருக்கும். இப்படி கண்ணுல பேசுகிறவைகளை நன்கு அறிந்தவன் பார்வைகளை மிக மிக பாதுகாப்பாக வையுங்கள். அப்படி பாதுகாக்காத கண்களுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் சூரா அவனுடைய 120 124 வரைக்கும் நீண்டது ஒரு செய்தியாக சொல்கிறான். குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த உலகத்தில் பார்வை இருந்தும் மறுமையில் பார்வையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். அப்பொழுது கேட்பார்கள் அல்லாஹ்விடத்தில், இறைவா, நான் உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தனே, இங்க ஒன்ன பார்க்கிற அல்லாஹ்வுடைய பெரும்
காட்சியை நேரடியாக பார்க்கிற காட்சியை இழந்த குருடர்களாக, அந்த பெரும் துர்பாக்கியவான்களாக மாறுவதற்கு முன்னால் விழித்துக் கொள்ளுங்கள், இறைவா எங்களை காப்பாற்று. அதே நேரத்தில் இந்த மூமின்களுடைய கண்களுக்கு இன்னொரு சிறப்பை ரசூலா சொல்கிறார்கள், மறுமையில் அந்த கண்கள் யார் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி தனிமையில் அழுதார்களோ அந்த கண்கள் அவர்களை அர்ஷுடைய நிழலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிறார்கள். அந்த பாக்கியத்தை பெறுவோம். ரமலானில் அல்லாஹ்வுக்கு தனிமையில் நின்று அழுவோம். அல்லாஹ் இந்த கண்கள் மூலமாகவே பயிற்சி பெற்று அர்ஷுடைய நிழலை பெறுகிறவர்களாகவும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களாகவும் நம்முடைய கண்களை ஆக்கி தௌஃபீக் செய்வானாக.